வணக்கம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பிரபல கஞ்சா கடத்திய கும்பல் கூண்டோடு பிடிபட்டது. பிரபல கஞ்சா வியாபாரி சிவகாமி நேற்று போலீசாரிடம் வசமாக மாட்டிக்கொண்டார். கடந்த 15 ஆண்டுகளாக போலீசாருக்கு சவால் விடும்படி எந்த தடயமும் இன்றி கடத்தி வந்த நிலையில் நேற்று காலை 10 மணியளவில் அவரது இல்லத்திலேயே போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவனை பிரிந்து 2 மகன்களோடு வசித்து வந்த சிவகாமி பல ஆண்டுகளாக இத்தொழிலில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் சர்வேஸ்வரன் என்பவனும் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவராக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும். மேலும் இந்த கடத்தல் கும்பலை கண்டுபிடிப்பதற்காக புதியதாக நியமிக்கப்பட்ட சிஐடி முகிலன் கடத்தல் கும்பலின் தலைவி சிவகாமியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. தன் தாய் எனும் பாராமல் நேர்மை தவறாமல் கைது செய்தது காண்போரை நெகிழச் செய்திருக்கிறது. முகிலனின் இந்த செயலை மீடியாக்களும் நெட்டிசன்களும் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். சிஐடி முகிலனுக்கு துணையாக சிஐடி ஏலப்பன் துடிப்போடு செயல்பட்டது தனது மாமியாராகிய சிவகாமியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தது காவல்துறை வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. குற்றவாளிகள் இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் விசாரணை முடிந்த பிறகு புழல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிய வருகிறது. இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்ட சிஐடி முகிலன் மற்றும் சிஐடி ஏலப்பன் அவர்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் அரசு சார்பில் நடைபெறும் விழாவில் வழங்கப்படும் என தென் மண்டல ஐஜி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.